வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் 23/12/2024 நடந்த ஷிஃப்ட் 2க்கான கொஷின். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு. அவங்க மூலிமா இந்த கொஷின்ஸ் நம்ம பிடிஎஃப் கிடச்சிருந்துச்சு. சரிங்களா, வாங்க டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். தேங்க்ஸ். டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 21வது கொஷின், மேக்ஸ் கொஷின். 21வது கொஷின்ஸ். The smallest 3-digit natural number that is completely divisible by 8 and 12. 8 மற்றும் 12ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இயல் எண் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 8க்கும் 12க்கு எல்சிஎம் எடுக்கணுங்க. 8க்கும் 12க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் 24 சொல்லி வரும். ஸோ அந்த 24 மடங்காக தான் இருக்கணும். அந்த மடங்கு எந்த நம்பர் பார்க்கலாம், கொடுக்கப்பட்ட நம்பரில் எது 24 அடி பண்ணால் 120 தான் 24 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 3 இலக்க. 144 24 வகுப்படும். பட் 120 அது கொஞ்சம் பெருசு. 120 தான் மிகச்சிறிய இயலன் 24 வகுப்படக்கூடிய. இதுதான் கான்செப்ட். உதாரணமாக 100 24 வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 4 24 96 வரும். ஸோ மீதி 4 இருக்கும். ஸோ இந்த 4ஓட எந்த எண்ணை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எண்ணை கூட்டினீங்கன்னா இந்த 24 வகுப்படணும்னா 20 கூட்டினீங்கன்னா 24 வகுப்படும். ஸோ அதை இந்த முதல் முழு எண்ணோட கூட்டினீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு ஆன்சர். ஸோ 100 கூட்டல் 20 120 தான் ஆன்சர். சரிங்களா, இது பெரிய டிஜிட்ஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின். அட் வாட் ரேட் பெர் ஆனம் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வில் சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப் இன் 8 இயர்ஸ். 8 வருடத்தில் தனி வட்டியில் ஒரு அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கு எவ்வளோ % வட்டி விகிதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 2Pன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் 1P. சரிங்களா, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு என்ன வரும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 அப்பான் பிரின்சிபல் இன்ட்டு டைம். சரிங்களா, இது வழி போட்டிங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, இங்கே P, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு தேவை. சரிங்களா, P சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு இங்கே P. சரிங்களா, இன்ட்டு 100 அப்பான் பிரின்சிபலோட மதிப்பும் P தான். இன்ட்டு எத்தனை வருஷம், டைம் 8 இயர்ஸ். அடி கொடுத்தீங்க அப்படின்னா Pக்கு P அடி ஆயிரும். அப்படின்னா 12.5 இயர்ஸ் தான் ஆன்சர். இதை டேரெக்டாக 100 வகுத்தல் 8 இயர்ஸ்னு சொல்லி போட்டுடலாம். ஏன்னா மணி டபுள் தானே. அப்படின்றப்ப இன்ட்ரெஸ்ட் 1 தான் இருக்கும். சரிங்களா, அப்படின்னா 100 வகுத்தல் 8 12.5% சொல்லி டேரெக்டாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின். அதே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான்ப்பா. எத்தனை பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் டபுளாக 16 வருஷத்தில் மாற சொல்லி கேட்குறாங்க. அங்கே 8 வருஷம் கேட்டாங்க, இங்கே 16 வருஷம் கேட்டாங்க. ஸோ அதே கான்செப்டில் போட்டுடலாம். பிரின்சிபல் இது அமௌண்ட்டோட மதிப்பு என்ன 2Pன்னு சொல்லி வரும். ஏன்னா டபுள் ஆகுது இல்லையா அமௌண்ட்டு. அப்போது இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரின்சிபல். சரிங்களா, 1P அதிகமாக இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 அப்பான் பிரின்சிபல் இன்ட்டு டைம். சரிங்களா, அதுபடி போட்டிங்கன்னா பிரின்சிபலோட மதிப்பு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு P இன்ட்டு 100 அப்பான் பிரின்சிபல் இன்ட்டு டைமோட மதிப்பு என்ன 16 ஈக்குவல் டு என்ன வரும் 100 அப்பான் 16 ஈக்குவல் டு 6.25% சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் த மோட் ஆஃப் அ டேட்டா. சரிங்களா, ஒரு டேட்டாவுடைய முகடு அதனுடைய மீன் சராசரியை விட 11.2 அதிகம் அப்படின்னா அந்த முகடு அதனுடைய இடைநிலையை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு புள்ளியியல் கணக்குப்பா, வேறு ஒன்றும் இல்லை. இது எம்பிரிக்கல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான். மோட் ஈக்குவல் டு 2 மீடியன் மைனஸ் 3 மீடியன் மைனஸ் 2 மீடியா. சரிங்களா, மீடியா ஒரு எண்ணு கூடி இருக்கிறதுனால 3 சொல்லி வச்சுக்கோங்க. சரிங்களா, முகடு கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க, சராசரியை விட முகடு 16.2 அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்போது சராசரி மீனை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன மோடு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 16.2ன்னு சொல்லி வருமா. அப்போ மோடோட மதிப்பு என்ன, எக்ஸ் ப்ளஸ் 16.2 3 இன்ட்டு மீடியன் தான் நமக்கு தேவை. ஸோ மீடியன்னா எம்னு சொல்லி எடுத்துக்கலாம். மைனஸ் 2 இன்ட்டு மீடியாவோட மதிப்பு என்ன, எக்ஸ். சரிங்களா, எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். சாரிங்க, இங்கே கணக்கில் தப்பு பண்ணியிருக்கோனே. இங்கே மீன்ங்க, மீடியா கிடையாது, மீன் 2 மீன். சரிங்களா,
ஸோ எக்ஸோட மதிப்பு இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், இந்த 2x இந்த பக்கம் முதல்ல ப்ளஸ் ஆகும். ஸோ 3x + 16.2 = 3 மீடியன் சொல்லி வரும். சரிங்களா, 3 மீடியன் சொல்லி வரும். அப்போது அடி கொடுத்தீங்க எல்லா பக்கமும் எல்லாத்தையும் 3ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், x + 16.2 3ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 5.4 சொல்லி வரும். 5.4 = மீடியன் சொல்லி வரும். ஸோ மீடியனோட மதிப்பு என்ன, மீடியனுடைய மதிப்பு x + 5.4, மோடினுடைய மதிப்பு x + 6.2. ஸோ மோடு வந்து மீடியனோட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா 10.8ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஃபார்முலா என்னன்னா, முகடு = 3 மீடியன், 3 இடைநிலை - 2 சராசரி. சரிங்களா, இதுதான் வந்து ஃபார்முலா. மீடியன் போட்டேன். ஸோ மீன் தான் ஆன்சர். மீன் தான் இங்கே இந்த இடத்துல வரணும். ஸோ அதுபடி போட்டிங்க அப்படின்னா, கணக்குப்படி போட்டிங்க அப்படின்னா x + மோடோட மதிப்பு x + 6, மீனுடைய மதிப்பு x, மோடோட மதிப்பு x + 16.2. ஸோ சுருக்குனீங்க அப்படின்னா மீடியனோட மதிப்பு கிடைக்கும். ஸோ நமக்கு மீடியனுக்கும் மோடுக்கும் இல்லை வித்தியாசம் தான் தேவை. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 10.8ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். அணு, கணு, அப்புறம் தனு 3 பேர் இருக்காங்கப்பா. இதில் என்ன, இது ஆல்ரெடி இந்த கணக்கு வந்து ப்ரீவியஸ் ஷிஃப்ட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். அதே சேம் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இப்போ அணு வந்து கணுவை விட 2 வயசு அதிகமாக, அதே நேரத்தில் கணு வந்து தனுவை போல் 2 மடங்கு வயசு அப்படின்னா 3 டோட்டல் ஏஜ் வந்து 32 அப்படின்னா அவங்களுடைய அணுவுக்கும் தனுவுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இப்போது கணு வந்து தனுவை போல் 2 மடங்கு வயசு. சரிங்களா, ரெண்டாவது கணுவோட அணு வந்து 2 வருஷம் கூட, அப்போது 2x + 2. இவங்க 3 வயசுனுடைய கூடுதல் எவ்வளவு, 32 வருஷம். சரிங்களா, அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும், 5x + 2 = 32ன்னு சொல்லி வரும். இதை சுருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 6 இயர்ஸ்ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அணுவுக்கும் தனுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அணுவோட மதிப்பு 2x + 2, தனுவோட மதிப்பு x. ஸோ வித்தியாசம் என்ன, x + 2 = 6 + 2 = 8 இயர்ஸ்ன்றதான் தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 40வது கொஸ்டின். when selling a price of TV, ஒரு டிவியோட விற்பனை விலை வந்து 18,700 ஆமாம். சரிங்களா, எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து அந்த பொருளை வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போதில், அப்படின்னா 15% வந்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து டிவி வந்து என்ன விலைக்கு விற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல லாஸோட ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் விற்பனை விலை என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே விற்பனை விலை வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ். இதுதான் வந்து விற்பனை விலையாக இருக்கும். சரிங்களா, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விற்பனை விலை 18,700 = 100 - லாஸ் பர்சன்டேஜ் அளவு 15%. இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 85% சொல்லியிருக்கோம். ஸோ 85% மதிப்பு 18,700 அப்படின்னா 17 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 11,000. சரி, 17 11 11,000. 5% மதிப்பு என்ன வரும், 17 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5% மதிப்பு 11,100 சொல்லி வரும். சரிங்களா, அப்போது நமக்கு என்ன தேவை, 15% அதிகமாக தேவை. 15% நமக்கு வந்து அப்போ லாபம் எவ்வளவு, விற்பனை விலை என்ன இருக்கும், 15% லாபம் அப்படின்னா 115% இருக்கும். இது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பக்கம் வந்து 23 பெருக்குனீங்கன்னா 115% வருமா. அப்போது இதே வந்து 24 பெருக்குவீங்களா, 24 பெருக்குவீங்கன்னா 35200 25,300 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். அதாவது விற்பனை விலை = 100 - லாஸ் பர்சன்டேஜ். சரிங்களா, அப்போது லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 15%. அப்போ 100லேருந்து 15% போச்சுன்னா 85% மதிப்பு இந்த விற்பனை விலை 18,700. அப்போ 5% மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1,100. நமக்கு என்ன தேவை, 15% வந்து லாபம் கிடைக்கிற மாதிரி விற்பனை விலை இருக்கணும். அப்போ விற்பனை விலை வந்து என்ன இருக்கும், 115% இருக்கும். ஸோ 5 × 23 அப்படின்னா 115%. அப்போ டோட்டல் இந்த வேல்யூ 1,100 வந்து 24 பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 25,300 தான் வந்து விற்பனை விலையாக இருக்கும். அந்த விற்பனை விலைக்கு விற்கும்பொழுது 15% லாபம் வந்து கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 42வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா,
ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர் இஸ் எம். சரிங்களா, 2 எண்களுடைய சராசரி வந்து என்னன்னு கொடுத்தாங்க, எம். சரிங்களா, அதில் ஒரு எண் வந்து எண் அப்படின்னா இன்னொரு எண்ணு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நம்பர் வந்து எண், இன்னொரு நம்பர் என்ன வரும், எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். 2 எண்களுடைய சராசரி. சரிங்களா, சராசரி வந்து எம். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க, எக்ஸோட வேல்யூ இந்த 2 இந்த பக்கம் மொத்தத்தில் 2m, இந்த எண் இந்த பக்கம் மொத்தத்தில் -n, 2m - n. அவ்வளோதான் டைரக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 42க்கு அப்புறம் 45வது கொஸ்டின். இதில் வந்து சிம்பிள் ஃபார்முலா தான்ப்பா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a + b × a - b = a² - b². இந்த ஃபார்முலா. அடுத்து a⁴n the whole power n = a⁴m × n. இந்த 2 ஃபார்முலா வந்து இந்த இதில் டோட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிங்க. x - y × x + y × x² + y² × x⁴ + y⁴. சரி, எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குது, a - b × a + b. அப்போ இதோட ஃபார்முலா இதை வந்து 2 சுருக்கணும் அப்படின்னா என்ன வரும், x² - y² சொல்லி வரும். சரிங்களா, இப்போ என்ன இருக்குது, x² - y² x² + y² × x⁴ + y⁴ சொல்லியிருக்கா. இப்போ நல்லா கவனிங்க. இதை ஏன்னு சொல்லி எழுதுறேன், x² வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா a - b × a + bன்னு சொல்லியிருக்கா. அப்போ இது ரெண்டோட மதிப்பு என்ன வரும், x² the whole square minus y² the whole square. ஓகேவா, இன்ட்டு இந்த சேம் டேர்ம் வரும். இந்த டேர்ம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x⁴ - y⁴ சொல்லி வரும். அதுக்கடுத்து இந்த டேர்ம் அப்படி கீழே இறங்கும். அப்படியா, பெருக்கல்ல வருமா. ஸோ x⁴ + y⁴ சொல்லி மாறுமா. இப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது x⁴ ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், y⁴ பின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா a - b × a + b. அப்போது x⁴ the whole square minus y⁴ the whole square. இதோட மதிப்பு என்ன வரும்னா x⁴ minus y⁴. அவ்வளோதாங்க டைரக்ட் ஆன்சருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்போர்ட் பை கம்பெனி எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மந்த் ஆஃப் ஜனவரி அண்ட் மார்ச். ஜனவரி அப்புறம் மார்ச்சில் வந்து 2 கம்பெனியினுடைய சேல்ஸினுடைய மதிப்பு, எக்ஸ்போர்ட்டினுடைய மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஜனவரியில் எவ்வளவு, 95, அடுத்து ஒரு 100. சரிங்களா, 100 = 95. அடுத்ததாக மார்ச்சில் என்ன இருக்குது, மார்ச்சில் என்ன கேட்டிருக்காங்க, 85, அடுத்து ஒரு 100. ஸோ 85 = 100 கூட்டினீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 380 கோடி தான் வந்து ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின் ஃபோக்கல் லென்த். இது கிடையாது, 47. 52வது கணக்கு. ஒரு அமௌண்ட் வந்து ஏபிசி இவங்க 3 பேருக்கு கடையில் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. சரிங்களா, அதில் வந்து பியோட ஷேர் வந்து 1400 ரூபா அப்படின்னா மொத்த அமௌண்ட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஏபிசி ரேஷியோ என்ன, 5, 7, 15. இப்போது பியோட மதிப்பு என்ன சொல்லிட்டாங்க, 1400 ரூபா அப்படின்னா எவ்வளோ இருக்கும், ஒரு பங்கு எவ்வளோ இருக்கும், 200 சொல்லி இருக்குமா, 200 ரூபாய் இருக்குமா. அப்போது மொத்தம் எவ்வளவு, மொத்த டோட்டல் ரேஷியோ எவ்வளவு, 27. ஸோ 27 × 200 என்ன வரும், 5400 ரூபா தான் வந்து டோட்டல் அமௌண்ட். அடுத்த கொஸ்டின் 54க்கு அப்புறம் 59வது கணக்கு. ஒரு ரீட்டைலர் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறாரு. அந்த ட்ரேடில் வந்து டிஸ்கவுண்ட், ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 15%. அதுக்கப்புறம் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 20% கொடுக்குறாரு. அப்படின்னா மொத்தமாக அவர் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் நம்ம சிம்பிள் கணக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 15% என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, சாரி ஆமாம் இது காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். 15% பின்ன வடிவம் என்ன, 3/20. 20% பின்ன வடிவம் என்ன, 1/5. சரிங்களா, பின்ன வடிவம். ஸோ 20 ரூபா பொருளை வந்து 3% டிஸ்கவுண்ட்டு, 3 டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாரு அப்படின்னா என்ன வரும், 17 சொல்லி வருமா. விற்பனை விலை என்னவாக இருக்கும், 17 சொல்லியிருக்கோம். சரிங்களா, அப்போது ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அது வந்து 5லேருந்து ஒரு பங்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுனால 4 சொல்லி விற்பனை விலை மாறுது. அப்போ என்ன வரும், டோட்டல் 100, 17 68. ஸோ 100லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாயிலேருந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 68 மாதிரி இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ வரும், -32% தான் டிஸ்கவுண்ட் வந்து மைனஸில் சொல்லி குறிக்கிறோம். ஸோ 32% வந்து டோட்டல் டிஸ்கவுண்ட்டாக வந்து வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அடுத்த கணக்கு 61வது கணக்கு. ஒரு ரோம்பஸ், ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு
அதாவது ஒரு சாய்சகத்தினுடைய பக்கங்களுடைய ஸ்கொயர்னுடைய கூடுதல், அதாவது பக்கங்களுடைய வர்க்கங்களுடைய கூடுதல் வந்து 1600 அப்படின்னா அதோடைய பெரிமீட்டர், அதனுடைய சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சாய்சகத்தினுடைய பக்கங்கள் என்ன அப்படின்னா 7, சரிங்களா. பக்கங்களோட கூடுதல் என்ன வரும், மொத்தம் 4 பக்கம், ஸோ 4a², சரிங்களா. அப்போ 4a² மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும், 1600 வகுத்தல் 4, a² மதிப்பு 400 சொல்லி வரும், சரிங்களா. 400. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும், ஏவோட மதிப்பு வந்து 20ன்னு சொல்லி வரும், சரிங்களா. ரொம்ப சாய்சதுரத்தினுடைய சாய்சதுரம், சரிங்களா. சாய்சதுரத்துடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4a. அப்போது 4 × 20 = 80 சென்டிமீட்டர்ன்றதான் சாய்சதுரத்தினுடைய சுற்றளவு. அவ்வளோதாங்க, சிம்பிளிஃபை கணக்குங்க. போர்டு மாஸ் தேரி படி போட்டிங்கன்னா முதல்ல வகுத்தல், சரிங்களா. அப்போது 3 × 4 12 -12 +9 +5ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை ரெண்டே கூட்டினீங்கன்னா 5 - 3 = 2ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததாக வேல்யூ கேட்குறாங்கப்பா. இந்த சிம்பிளிஃபிகேஷனோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 2க்கும் 11 வகுத்தல் 18, சரிங்களா. 18 + 7, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா -7ன்னு சொல்லியிருக்கலாம். கீழே மைனஸ் மேலே போகுமா, அப்போ -7 × 27 சொல்லிடுமா. ஸோ 18க்கும் 27க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 2 9 அப்படி இருக்கலாமா, 2 18 3 27, சரிங்களா. அப்போது 92 18 18 3 54. அப்போது எல்சிஎம் வந்து என்ன வரும், 54ன்னு சொல்லி வரும். 54னா இங்கே என்ன வரும், 33. எஸ் 33. 18 3 54. மேலே 3 போச்சுன்னா மேலே 3 பெருக்கும். ஸோ 30 தனியாகவே எழுதுறேனே, என் குழப்ப வேணாம். ஸோ 18 × 3 11 × 3 மைனஸ் இங்கே 7 × 2 27 × 2, சரிங்களா. அப்போ என்ன வரும், 33 - 14 வகுத்தல் 54 சொல்லி வரும், ஈக்குவல் 19 வகுத்தல் 54ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 66வது கொஸ்டின். While subtracting from -2 from -3/10 resultant, அதாவது -3 வகுத்தல் 10லேருந்து -2 வந்து கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. -3 வகுத்தல் 10 மைனஸ் ஆஃப் -2 ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 + 2 சொல்லி வரும் வகுத்தல் 10. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், -3 + 20/10 ஈக்குவல் +17/10 சொல்லி வரும். இங்கே எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ இதை வகுத்தீங்க அப்படின்னா 1 + 7/10 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 70வது கொஸ்டின். 2 ட்ரெயின் இருக்குது, அதனுடைய லென்த் வந்து கொடுத்துட்டாங்க 135 மீட்ரு 155 மீட்ரு, சரிங்களா. ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஒன்றை நோக்கி வருது, சரிங்களா. 2 ட்ரெயின் ரெண்டுமே வந்து ஒன்றை நோக்கி வருது, சரிங்களா. இப்போ என்ன கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா ஒன்றுடைய ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டரு, இன்னொன்னுடைய ஸ்பீடு வந்து 65 கிலோமீட்டர், சரிங்களா. 65 கிலோமீட்டரு அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் இந்த ட்ரெயின் வந்து ஒன்றை வந்து முழுசாக கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இங்கே டிஸ்டன்ஸ் அளவு 2 ட்ரெயினோட கூடுதல் 135 + 155 ஈக்குவல் என்ன வரும், 290 மீட்டர். இங்கே ஸ்பீடு என்ன வரும், ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றை நோக்கி வர்றதுனால வந்து 2 ஸ்பீடு வந்து கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ 80 + 65 = 145 km/h. இது மீட்டர்/செகண்டுக்கு மாற்றோம்னா 5/18 வந்து பெருக்க வேண்டியிருக்கும், சரிங்களா. அப்போ மீட்டர்/செகண்ட், ஏன்னா இங்கே கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் தேவை. டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். அப்படி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸோட மதிப்பு என்ன, 290 வகுத்தல் 145 × 5, கீழே வகுத்தல் 18 மேலே போயிடும். ஸோ 18 இன்ட்டு அடி எடுத்திங்கன்னா 2 = 36 வகுத்தல் 5 ஈக்குவல் என்ன வரும்னா 7.2 செகண்ட் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து அவுட் ஆஃப் அன் ஏர்னிங் 720 rupees. சரி, 720 வந்து ராமா வந்து 65% வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போனா அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்பெண்ட் வந்து மொத்தம் வந்து ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 100% இருக்கும். அவங்களுடைய
அவங்க செலவழிச்சது வந்து 65% தான். சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? 35% இருக்குமா? ஸோ நமக்கு என்ன தேவை? 35% தான் தேவை. எதுலேருந்து? மொத்த அமௌண்ட்டில். சரிங்களா? அப்போது 35 வகுத்தல் 100 இன்ட்டு 720 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0 0. அடுத்து 2 10, 7 35 அடி கொடுத்தீங்கன்னா 36, 210, 210 6 42, 252 தான் ஆன்சர். சாரிங்க. அடுத்து 75வது கணக்கு. ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. அந்த எக்ஸாமினேஷன் வந்து அவங்க பாஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 55% மார்க் எடுக்கணும். ஆனால் அவங்க வந்து 120 மார்க் எடுத்து வந்து 120 மார்க் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 72 மார்க்கில் வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்படின்னா மொத்த மார்க் வந்து அந்த எக்ஸாமினேஷனில் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொஞ்சம் பாஸ் மார்க் அளவு 55%. சரிங்களா? அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? 120 மார்க் எடுத்திருக்காங்க. ஃபெயில் ஆனது எவ்வளோ? 78 மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ 78 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஃபுல்லாக பாஸ் ஆகிருப்பாங்களா? அவ்வளோ முடிஞ்சுங்க. கூட்டினீங்கன்னா இதில் மதிப்பு என்ன வரும்? 198. 55% மதிப்பு 198 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? 100% தான் தேவை. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 11 அடி எடுத்திங்கன்னா 5% மதிப்பு என்ன வரும்? அடி எடுத்திங்க 11 எடுத்திங்கன்னா 1 8 18 சொல்லி வரும். நமக்கு ரெண்டு பக்கம் வந்து 20ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னா 100% ஈக்குவல் டு 360 சொல்லி நமக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு PQRS சூப்பர் கணக்குப்பா. அதாவது PQRSன்னு சொல்லி ஒரு ட்ரெபேசியம் இருக்குது. ட்ரெபேசியம்னா தமிழ் என்னென்னா சரிவகம். சரிங்களா? சரிவகம். அந்த சரிவகத்தில் வந்து அப்புறம் QR அப்புறம் PS ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இணையாமா. அது மட்டும் PRம் RSம் ஒன்றுக்கு ஒன்று சமமாக. இல்லை PQRோட மதிப்பு 96 டிகிரி அப்படின்னா QPRோட மதிப்பு 34 டிகிரி அப்படின்னா PRSோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறேன். அதில் வந்து டயக்ராம் போடுவோம் நமக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போது டயக்ராம் இங்கே போடுவோம். ஒரு சரிவகம், கோடு வேறு நமக்கு நேராக வர மாட்டேங்குது. ஒரு சரிவகம் இருக்குப்பா. கோடு நேராக வரலன்னா மன்னிச்சிருங்க தயவுசெய்து. சரிங்களா? ஒரு சரிவகம் இருக்குது. இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா PQRS. ஏன்னா QRம் PSம் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கா. அடுத்து ரெண்டாக என்ன கொடுத்துட்டாங்க? PRம் RS சமமாக. ஸோ PR எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. PRம் RSம் சமம். நல்லா கவனிங்க. PRS ட்ரையாங்கிள் PRSஆ இது வந்து ஒரு முக்கோணமா? PRS நல்லா கவனிங்க. முக்கோணத்தில் வந்து இந்த பக்கமும் PRம் சமம் இதுவும் சமம் அப்படின்னா அதுக்கு எதிர்பக்கத்தில் உள்ள கோணங்கள் சமமாக இருக்குமா? எதிர்பக்கங்களுடைய பக்கங்கள் சமம்னா அதுக்கு எதிர் உள்ள கோணங்கள் சமமாக இருக்கும். இது வந்து தியரம். சரிங்களா? அப்போது இதுவும் சமமாக இருக்கும். சரிங்களா? அதாவது RPSம் RSPயும் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். ஏன்னா அந்த கோடுகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று இணைய சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கணக்கில் என்ன கொடுத்தோன்னா PQRோட மதிப்பு வந்து 96 டிகிரின்னு சொல்லி கொடுத்தான். சரிங்களா? PQRோடைய மதிப்பு இதில் எழுதலாம், பிளாக் கலரில் எழுதுவோம். PQRோட மதிப்பு 96 டிகிரி. ரெண்டாவது QPR. சரிங்களா? QPRோடைய மதிப்பு 34 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்தான். நல்லா கவனிங்க. இந்த கணக்கில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த அடுத்தடுத்த இணை பக்கங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. அதாவது ஆங்கிள் Qவோட மதிப்பும் ஆங்கிள் Pயோட மதிப்பும் 180 டிகிரி. இது வந்து கான்செப்ட். ஏன்னா வந்து இது வந்து ட்ரெபேஸில் வந்திருக்கா. இது வந்து ஒரே டிரான்ஸ்வர்சல் கோடு. சரிங்களா? ஒரே இணைக்கோட்டில் இருக்கிறனால வந்து இந்த Qவுடைய கோணத்தினுடைய மதிப்பும் இந்த P மொத்த கோணத்தினுடைய மதிப்பும் வந்து 180 டிகிரி. அப்படின்னா இப்போ நல்லா கவனிங்க. இந்த Pயோட மதிப்பு என்ன? 34 டிகிரி ப்ளஸ் இது வந்து ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா Qவோட மதிப்பு என்ன? 96 டிகிரி ப்ளஸ் Pயோட மதிப்பு என்ன வரும்? 34 டிகிரி 34 டிகிரி ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி வருமா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 180 டிகிரி. ஸோ எக்ஸோட மதிப்பு இங்கே கூட்டினீங்கன்னா 180. எக்ஸோட மதிப்பு 50 டிகிரின்னு சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு 50 டிகிரி அப்படின்னா இந்த கோணமும் சமம் இல்லையா? இது 50 டிகிரியா? இது ரெண்டுமே 50 டிகிரியாக இருக்குமா? நமக்கு என்ன கேட்டிருக்கான்? PRS
இந்த கோணத்தை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கோணத்தை வந்து கேட்டிருக்காங்க. பிஆர்எஸ் இந்த கோணத்தை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதுதான் நமக்கு தேவை. அப்போது ட்ரையாங்கிள் பிஆர்எஸில் கோணங்கள் 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரியா. அப்போது கோணம் ஆர்பிஎஸ் ப்ளஸ் கோணம் ஆர்எஸ்பி ப்ளஸ் கோணம் பிஆர்எஸ் மதிப்பு வந்து என்ன வரும்? 180 டிகிரி வருமா? பிஆர்எஸோட மதிப்பு 180 டிகிரி. ஆர்பிஎஸோட மதிப்பு என்ன? 50 டிகிரி ப்ளஸ் ஆர்எஸ்பி 50 டிகிரி ஈக்குவல் டு பிஆர்எஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆங்கிள் பிஆர்எஸோட மதிப்பு என்ன வரும்? கடைசியில் 80 டிகிரின்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க. இதில் பயன்படுத்துகிற கான்செப்ட் 3 கான்செப்ட்டுங்க. ஒன்று வந்து முக்கோணத்துடைய 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரின்ற கான்செப்ட் ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பக்கங்கள் 2 சமமாக இருந்துச்சு, முக்கோணத்தினுடைய பக்கங்கள் 2 சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய எதிர்கோணங்கள் வந்து 2 சமமாக இருக்குன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இணை கோடுகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோணங்களுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. இந்த 3 கான்செப்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 81வது கொஸ்டின். ஒரு பேர் ஆஃப் லீனியர் லைனில் எத்தனை சொல்யூஷன்கள் கேட்குறாங்க? பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இது வந்து A1 B1 C1 A2 B2 C2. இப்போது A1 அப்பான் A2 B1 அப்பான் B2 C1 அப்பான் C2 இதில் 3மே சமமாக இல்லை அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அதோட நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போது 5/7 இஸ் நாட் ஈக்குவல் டு -3/4 இஸ் நாட் ஈக்குவல் டு 7/8. சரிங்களா, அப்போது ஆன்சர் என்ன? 1. இது வந்து கான்செப்ட்ப்பா. ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் 2 சமன்பாடுக்கு இடையே உள்ள 2 இந்த விகிதங்கள் இருக்கு இல்லையா? A1ன்றது 5, B1ன்றது இங்கே -3, C1ன்றது 7. சரிங்களா, இதில் எதுவுமே வந்து சமமாக இல்லை அப்படின்னா அதோடைய நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 தான் ஆன்சராக வரும். சரிங்களா, இது வந்து கான்செப்ட்டு. அடுத்து 86வது கணக்கு, சிம்பிளிஃபிகேஷன் கணக்குப்பா. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட்டில் கொடுப்போமா? போர்டு மாஸ் தேரிப்படி என்ன வரும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 9ன்னு சொல்லி வரும். ஸோ 9/3 என்ன வரும்? 3. சரிங்களா, அப்போ பெருக்கல் இருக்குது 6 × 3 இதோட மதிப்பு என்ன வரும்? 18 வரும். ஸோ 3 × 18 - 7 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா -7னா இங்கே 11 14ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். முடிஞ்சுங்க. அடுத்த கான்செப்ட் வேல்யூ கேட்குறாங்கப்பா. tan A அப்புறம் 1 + tan A. 1 + tan A எப்படி எழுதலாம்? cot Aன்னு சொல்லி எழுதலாமா? அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? tan A 1/tan A. 1/tan Aன்றது cot Aவா? அப்போ tan A + cot Aன்னு சொல்லி வருமா? ரெண்டையும் சுருக்குனிங்கன்னா என்ன வரும்? sin A /cos A ப்ளஸ் cos A /sin Aன்னு சொல்லி வருமா? ஸோ இது ரெண்டுக்கும் மீச்சம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? cos A sin Aன்னு சொல்லி வரும். ஸோ இங்கே cos A இங்கே மேலே கீழே sin A வேலை பெருக்குமா? அப்போது மேலே என்ன வரும்? sin² A வரும். இங்கே காசால் 2 பக்கம் காசால் இந்த சமன்பாடு முழுக்க பெருக்குவோமா? சரிங்களா, கீழே வந்து காசால் பெருக்குவோமா? இப்போ மேலே காசால் பெருக்கும். ஸோ cos² A இதோட மதிப்பு என்ன வரும்? 1ன்னு சொல்லி வரும். ஸோ 1/cos A × sin A இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1/cos A × 1/sin A. ஸோ 1/cos A ஓட மதிப்பு என்ன? 1/cos A ஓட மதிப்பு sec A × 1/sin A ஓட மதிப்பு cosec A. சரிங்களா, இது வந்து இந்த சைடு தனியாக வரும். சரிங்களா, இதை வந்து சுருக்கணும் அப்படின்னா கடைசியில் sec A × cos Aன்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து cosec A × sec A. sec A × cosec Aன்னு வரும். ஆன்சர் வந்து cosec A × sec A. ஒன்றுமே இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலே முடிஞ்சுப்பா. அவ்வளோதான்ப்பா, டைரெக்டாகவே பண்ணிடலாம். அடுத்ததாக டயமீட்டர் அண்ட் ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். சரி, ஒரு சிலிண்டருடைய டயமீட்டர் விட்டம் அப்புறம் உயரம் வந்து கொடுத்தாங்க. 10 சென்டிமீட்டர் வந்து விட்டமாக, 10.5 சென்டிமீட்டர் வந்து உயரம் அப்படின்னா
அதனுடைய வால்யூம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ உருளையினுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. சரிங்களா, இங்கே ஆரம் என்ன, டியோட மதிப்பு 10 அப்படின்னா ஆரத்துடைய மதிப்பு 5 சென்டிமீட்டரா. ஸோ 22/7 இன்ட்டு 5 × 5 ஸ்கொயர். ஹெச்சோட மதிப்பு என்ன 10.5. 10.5 எப்படி எழுதுறோம் அப்படின்னா 21/2 சொல்லி முழு எண்ணை மாற்றிக்கிறோம். சரிங்களா, நான் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 சொல்லி வரும். 3 × 11 = 5 75 சொல்லி வருமா. 11 × 5 = 25, 25 × 3 75 என்ன வரும், 5 5 = 7 12, மிச்சம் 1 இருக்குது, 7 இருக்குது, அடுத்து 8 825 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின் 91வது கொஸ்டின், 4th ப்ரொபோசல் கேட்குறாங்க. அப்போ 4th ப்ரொபோசல் நமக்கு ஃபார்முலா தெரியும், a/b c/d அப்படின்னா அதோட 4th ப்ரொபோசல் ஃபார்முலா என்ன, b × c / a × d. நமக்கு என்ன கேட்குறாங்க, இங்கே டியோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 × 12/15 என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அடிச்சிங்கன்னா 5 5 25, 3 5 15, அடி கொடுத்தீங்கன்னா 4 5 4 20ன்றதான் டைரெக்டாக ஆன்சர். அடுத்து 93வது கணக்கு, உண்மையிலே நல்ல கணக்குப்பா. இந்த கணக்கில் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ வந்து ஒரு டேப் ஏ டேப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 6 hours. ஒரு டேப் ஏன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா, ஏ வந்து ஒரு டேங்க் வந்து 6 மணி நேரத்தில் வந்து ஃபில் பண்ணிடுது. சரிங்களா, அப்புறம் ஆஃப்டர் half the tank filled the 3 more similar taps are opened. இதே எஃபிஷியன்சி உள்ள, அதாவது அந்த டேங்க் வந்து பாதி நிறைஞ்சதுக்கப்புறம் இதே திறனுள்ள இன்னும் மேலும் 3 பைப் வந்து திறந்து விட்றாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு டேங்க் வந்து ஒரு டேப் வந்து 6 மணி நேரத்தில் நிரம்பிடுது அப்படின்னா டேங்கோட கெப்பாசிட்டி என்ன, டோட்டல் ஒர்க் என்ன வரும், 6ன்னு சொல்லி வருமா. அப்போது A1 எஃபிஷியன்சி எவ்வளவு, A1 எஃபிஷியன்சி என்ன வரும், 1ன்னு சொல்லி வருமா. நல்லா கவனிங்க, 6 மணி நேரத்தில் நிரப்புது, அப்போது 1 மணி நேரத்தில் 1 தானே நிரப்போம். அப்போ அதோட எஃபிஷியன்சி என்ன, டேப் ஏவோட மதிப்பு 1. இப்போ நல்லா கவனிங்க, half of the tank ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா half of the tankனா அப்போது 3 லிட்டர் வந்து நிரம்பிடுச்சு. மிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது, இன்னும் 3 லிட்டர் தான் நிரம்பணும். சரிங்களா, இன்னும் 3 லிட்டர் நிரம்பணும். இப்போ எத்தனை 3 more சிமிலர் டேப்ஸ் ஆர் ஆடட். சரிங்களா, அப்போ மொத்தம் இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறது மொத்தம் எத்தனை டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 டேப் வந்து இப்போ ஒர்க் ஆக போகுது. சரிங்களா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு டேப் அதோட சேர்த்து 3 டேப், மொத்தம் வந்து 4 டேப் வந்து இப்போ ஒர்க் ஆக போகுது. சரிங்களா, அப்போ 4 டேப்போட எஃபிஷியன்சி என்ன வரும், 4ன்னு சொல்லி வருமா. நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன, இங்கே நிரப்ப வேண்டியது என்ன, டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா, இங்கே நிரப்ப வேண்டியது என்ன, ரிமைனிங் டேங்க் கெப்பாசிட்டி. சரிங்களா, ரிமைனிங் டேங்க்கு அப்போ இவங்களோட எஃபிஷியன்சின்றதான் நமக்கு தேவையான டைம். அப்போ என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் டேங்க் அளவு 3/4. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 லிட்டர். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்துருக்குமா. ஃபஸ்ட்டு வந்து அந்த பாதி டேங்க் நிரப்புறதுக்கு பைப்பு 1 வந்து ஒரு எஃபிஷியன்சியில் மொத்தம் 3 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம். அப்போ டோட்டல் வந்து 3 + 3/4 ஹவர்ஸ்ன்றது தான் ஆன்சர். ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா, இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 45 நிமிஷம் சொல்லி வரும். ஸோ 3 hour 45 minutesன்றதான் டோட்டல் ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டேங்க் வந்து பைப் ஏன்னு ஒரு பைப் வந்து 6 மணி நேரத்தில் நிரப்புது அப்படின்னா டோட்டல் லிட்டர் எவ்வளோ இருக்கும், 6 லிட்டர்னு சொல்லி வச்சுக்கலாமா. டோட்டல் வந்து 6 சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேங்கோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 1 மணி நேரத்துக்கு ஒரே 1 லிட்டர் தான் வந்து நிரப்பும். சரிங்களா, இப்போ ஆல்ரெடி பாதி டேங்கை வந்து நிரப்பிடுச்சு. அப்போ 3 மணி நேரம் அந்த டேங்க் வந்து மொத்தமாக அந்த பைப் வந்து வேலை பார்த்துருக்கோம். சரிங்களா, 3 லிட்டர் நிரம்பவும் போயிடுச்சு. மீதி எத்தனை லிட்டர் நிரப்ப வேண்டியிருக்கும், 3 லிட்டர் நிரப்ப வேண்டியிருக்கும். இப்போ வந்து எத்தனை பைப்பு சேர்க்குறாங்க, மேலும் 3 மோர் 3. சரிங்களா, அப்போ டோட்டல் வந்து 4 டேப் வந்து ஒர்க் ஆகுமா. அப்போ 4 டேப்போட எஃபிஷியன்சி எவ்வளவு, 4. சரிங்களா, அப்போ இப்போ நமக்கு வந்து எவ்வளோ நேரம் தான் வேலை பார்க்குறாங்கன்றது தான் தெரியணும். ஆல்ரெடி ஒரு பாதி டேங்க் நிரப்பியாச்சு, 3 மணி நேரம் வேலை பார்த்து முடிச்சிச்சு. ரிமைனிங் எவ்வளோ லிட்ரு, 3 லிட்டரு இருக்குது. அந்த டேங்கோட கெப்பாசிட்டி அதோட அவங்க எஃபிஷியன்சி 4 பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் டேங்க் வந்து இந்த 4 பைப் வந்து 3/4 மணி நேரத்தில் நிரப்பியிருக்கும். ஸோ 3 hour + 45 minutesன்றது டோட்டல் டைம். அவ்வளோதாங்க, சிம்பிள். தேங்க்யூ.